subtract 2 degrees, subtract minus 3 seconds. Okay, try பண்ணுங்க. What is the answer for 2 degree minus 3 seconds? 2 degree அப்படின்னா நம்ம டிகிரி, மினிட், செகண்ட், இதில் டிகிரி இல்லை, மினிட் இல்லை, செகண்ட். ஸோ சின்ன வயசில் மேக்ஸ் டீச்சர் எப்போதுமே இங்கே பத்தலைன்னா இங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் நிறைய பேர் கடன் வாங்கிட்டே இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தது தான். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று கடன் வாங்கினோம்னா இது வந்து டிகிரி, இது மினிட், இது செகண்ட். இப்போ இங்கேருந்து இங்கே கடன் வாங்கினீங்கன்னா இது 60, மறுபடியும் இது வரைக்கும் வந்து சேரலை. அப்போ மறுபடியும் இதை எப்படி மாற்றணும்? 1 டிகிரி 60 மினிட்டில் 59 மினிட் வச்சுக்கிட்டு 1 இங்கே கொண்டு வரணும், 60. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 003. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்போ ஆன்சர் 1 டிகிரி 59 மினிட்ஸ் and 57 seconds. You understand? இதே கேள்வி உங்களோட லாங்குவேஜில் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். அது என்ன சார், எங்கள் லாங்குவேஜ், நாங்களும் தமிழ் தான் சார், எங்கள் மதர் டங் தமிழ் தான் சார், நீங்களும் தமிழ் தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லை, வேறு. அது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம் 2 மணிக்கு பரீட்சை, நீ வந்து ரொம்ப லேட்டாகிட்ட, இருந்தாலும் வந்துட்ட, அந்த கேட்டுக்குள்ளே போகிற, அப்போ அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா தம்பி 3 செகண்ட்ஸ் தான்ப்பா இருக்குது, பரவாயில்ல வந்துட்டியே ஓடு அப்படிங்கிறாரு. இந்த டயத்தை தாண்டி இருந்தீங்கன்னா நீ வர முடியாது அப்படின்ட்டு. சரியா? ஒரு உதாரணத்துக்கு, அது 1 மணி, இது உதாரணத்துக்கு 2 மணின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த சுச்சுவேஷனில் 2 மணி ஆகிறதுக்கு இன்னும் 3 செகண்டு தான் இருக்குது அப்படின்னா இப்போ மணி என்ன? 2 மணி ஆகிறதுக்கு 3 செகண்டு தான் இருக்குன்னா இப்போ மணி 1:59:57 செகண்ட். கரெக்டாக புரியுது இல்லையா? ஸோ அந்த டைம் மாதிரி தான் இந்த டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், டு ஹாவ் சம் கிளாரிட்டி அபவுட் திஸ். இப்போது இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபைண்ட் எல், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 60 degrees. ரேடியஸ், ஆங்கிள், எல். ஓகே, போடுங்க. என்ன பண்ணோம்? எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அப்போ எல் கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 3 சென்டிமீட்டர், தீட்டா வந்து 60ன்னு போட்டு பெருக்கிடக்கூடாது. நான் ரேடியனுக்கு டெஃபனிஷன் என்னன்னு சொல்லி அந்த டெஃபனிஷன்லேருந்து தான் இந்த ஃபார்முலாவே வருதுன்னு சொன்னேன். அப்போ தீட்டா ஷுட் பி இன் ரேடியன். ஸோ இந்த கன்வர்ஷன் ஆஃப் ரேடியன் டிகிரிலாம் ஏன் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, டேட்டாவை கொடுக்கும்போது டிகிரியில் கொடுத்தால் அதை ரேடியனாக மாற்றி கணக்கு போடணும். 60 டிகிரி அப்படின்னா அது π/3. அப்போ இந்த 3 இங்கே கட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து பைனா என்ன? 3.14. யூனிட் என்ன சொல்லணும்? சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் 3.14 சென்டிமீட்டர். யோசிச்சு பாருங்க, இது வந்து 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், ஆங்கிள் 60. ஒரு ரேடியம்னா கூட இருக்குது, ஒரு ரேடியம்னா கூட இருக்குது. அந்த சமயத்தில் இது எவ்வளோ வருது? 3.14 சென்டிமீட்டர். கரெக்டாக இருக்குது. நம்ம பாட்டில் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போயிட்டு 180 சென்டிமீட்டர்னு போட்டோம்னா அது நியாயமா? இது 3, இது 3, இது மட்டும் 180 சென்டிமீட்டர் எப்படி இருக்கும்? இருக்காது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.57 theta is equal to 1.57 radian. R is equal to 6 centimeter. Find L. அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம், ரேடியனில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அல்லது 1.57னா π/2, 3.14 2ஆல் டிவைட் பண்ணினா 1.57 வரும். இது π/2. அப்போ L is equal to R தீட்டாவில் R வந்து 6, தீட்டா வந்து π/2. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, the answer is 3π சென்டிமீட்டர். 3π 3 into 1.54, அதாவது பை அப்படின்னா 3.14, 2π அப்படின்னா 6.28, 3π அப்படின்னா 15.7,
4 பை அப்படின்னா நம்ம ஒன்று 12 3 பை அப்படின்னா 9.42, 4 பை அப்படின்னா 12.56, 5 பை அப்படின்னா 5 பை அப்படின்னா 15.7. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 3 பை அப்படிங்கிறப்ப 3 இன்ட்டு பை 9.42 சென்டிமீட்டர். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 இன்ட்டு 1.57 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டிருந்தா இந்த ஆன்சர் 9.42 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ ரேடியன் பற்றி பார்த்தோம். ரேடியன் அதாவது பிளேன் ஆங்கிள். ஓகே, பிளேன் ஆங்கிள் பார்த்துட்டு டிகிரி மெஷர், ரேடியன் மெஷர் ரெண்டுக்கு என்ன கம்பேரிசன் அப்படின்றது பார்த்தோம். பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். ரைட். தென் அதில் ஒரு ஃபார்முலா எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அது எப்படி வருதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டெரேடியன். சப்ளிமெண்டரி குவான்டிட்டியில் 2 இருக்கு. ஒன்று பிளேன் ஆங்கிள், another one solid angle. These two are the supplementary quantities. 7 fundamental quantities and 2 supplementary quantities. பிளேன் ஆங்கிள்ங்கிறதுக்கு சிம்பிள் தீட்டான்னு வச்சுக்கலாம், இது பை அப்படி வச்சுக்கலாம். பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் வந்து ரேடியன், ஷார்ட் ஃபார்ம் RAD. டைமென்ஷன் இல்லைங்கிறது எப்படி எழுதணும்? m⁴, l⁴, t⁴ எழுதணும். சாலிட் ஆங்கிளுக்கு யூனிட் ஸ்டெரேடியன், இது ஷார்ட் ஃபார்ம் SR. நோ டைமென்ஷன் ஃபார் திஸ். பிளேன் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். ஒரு பேப்பர்ல 2 கோடு போட்டுட்டு நடுவுல என்ன இருக்குன்னு ஒரு ப்ரோட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணி பார்ப்போம்ல, அது பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்ங்கிறது ஒரு கோன் ஐஸ்கிரீம் கோன். இது ஒரு 3 டைமென்ஷனல் ஆங்கிள். ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நம்ம வந்து ஒரு கடலை பாக்கெட் வாங்குறோம். இந்த ரோட்ல கடலை வண்டி வருமே, கடலை கொடுங்க அப்படின்னு வாங்குறோம். அப்போ அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுப்பார், எடுத்துட்டு அப்படி போடுவார். போட்டு அதில் வந்து கடலையை ஒரு சின்ன ஒரு இது வச்சுருப்பாரு. அதை எடுத்து அதில் போட்டு கடலையை கொடுப்பாரு பாருங்க, அவ்வளோ தின்னாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு 10 கடலை தான் இருக்கும். இதுக்கு பேர் சாலிட் ஆங்கிள். எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொருத்தர் வண்டியை தள்ளிகிட்டே வராரு. போய் அண்ணா என்னென்ன இருக்குது அப்படின்றோம். பக்கோடா, ஒரு பக்கோடா கொடுங்கண்ணேன்றோம். அதில் தினத்தந்தி பேப்பர் எடுத்து அப்படி ஊசியாக பாக்கெட் போட முடியாது. நல்லா இப்படி பொட்டலத்தை போட்டு பக்கோடா இல்லாட்டி உள்ளே போட முடியாது. பக்கோடாவை இப்படி போட்டு ஃப்ளவர் பொக்கே கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு. அப்போ சாலிட் ஆங்கிள் அதில் பெருசாக இருக்குது. புரியுதா? சாலிட் ஆங்கிள்னா என்னென்னு புரியுது உங்களுக்கு? அதுக்கு யூனிட் ஸ்டெரேடியன். ஓகே, இதில் எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்னா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? கன்சிடர் அ சர்க்கிள் அப்படிங்கிறோம். கன்சிடர் அ சர்க்கிள், பார்ட் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஒரு செக்டர் எடுத்துக்கங்க. சர்க்குலர் செக்டர்ல இது R, இது R, இது L, இது தீட்டா. ஃபார்முலா L is equal to R தீட்டா பார்த்தோம் இல்லையா? இங்க you take a sphere. இந்த ஸ்பியர் ஒரு கிரிக்கெட் பால். ஒரு கிரிக்கெட் பால்ல ஒரு ஸ்டிக்கர் போட்டு, ஓகே, ஒரு சர்க்குலர் ஏரியா அப்படி ஒட்டிட்டோம் அப்படின்னா, நவ் இமேஜின் சென்டர் ஆஃப் த பால் உள்ள இருக்கு. இதையும் அதையும் அப்படி ஜாயின் பண்ணோம்னா இந்த ஆங்கிளுக்கு பேரு ஸ்டெரேடியன். சரியா? ஒரு டாக்டரோட லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒருத்தருக்கு காலில் ஆணி, நீ தான் டாக்டர் வராரு. டாக்டர் காலில் ஆணிங்கிறாரு. காலை காட்டுங்க, என்னன்னா இதான் கால்னு வச்சுங்க. காலை காட்டுறாரு. என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல அப்படி இப்படி அமுக்கி பார்த்துட்டு, ஆமாம் ஆணி இருக்கு, ஒரு ரவுண்டு ஒன்று போடுவோம். போட்டுட்டு டாக்டர் என்ன பண்ணுவோம்? ட்ர் அப்படின்னு ட்ரில் பண்ணி அப்படி வெளியில் எடுத்துருவோம். அதுதான் a solid which is removed from this. இந்த இதுக்கு பேரு சாலிட் ஆங்கிள். யூனிட் வந்து ஸ்டெரேடியன். சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏதாவது ப்ராப்ளம் கேட்பாங்களா அப்படின்னா, இதுக்கு அடுத்த லெவல் இது மீட்டர். இங்கே வந்து இன்னொரு தரம் ஆறால பெருக்குனீங்கன்னா இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு R square into pi. This is the formula. The circular area which is on the surface of the sphere is A. R is the radius of this, not the radius of the circle. Okay, R is the radius of the sphere. R square into pi. Pi is steradian. Okay, இப்போ சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் பற்றி சொல்லிட்டேன். டெஸ்ட்டில் ஏதாவது
ப்ராப்ளம் எல்லாம் கேட்டேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸை வச்சு நீங்கள் போடணும். ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா derived quantities. நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் பார்த்துட்டோம். எத்தனை பார்த்தோம்? 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அப்புறம் 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். மொத்தம் இந்த 9 குவான்டிட்டி பார்த்தோம். ஸ்டடி டைம்ல கம்ப்ளீட்டா இதெல்லாம் படிச்சு நீங்க எழுதி பார்க்கணும். derived quantities நியர்லி ஒரு 75 குவான்டிட்டிஸ் சொல்லி தர போறேன். அதையும் ஃபுல்லா நைட் ஸ்டடியில படிச்சு எழுதி பார்க்கணும். ஓகே, ரைட். derived quantity, what is the quantityங்கிறது இங்க எழுதுறேன். then what is the formula for it? okay, derived quantity எழுதுவோம், அதுக்கு ஃபார்முலா எழுதுவோம், then யூனிட் எழுதுவோம், then டைமென்ஷன் எழுதுவோம். ஸோ யூனிட் படிக்கும் போதே டைமென்ஷனையும் சேர்த்து நம்ம படிச்சிடறோம். ஒரே ஸ்ட்ரோக்ல ரெண்டையுமே முடிக்கிறோம். சரி, derived quantity வெரி சிம்பிள் ஒன். ஏரியா. ஏரியானா உங்களுக்கு தெரியும், உங்க நோட்புக்குடைய ஏரியானா என்ன? லெங்த் இன்டு பிரெத். அதுதான் அதுக்கு ஃபார்முலா. சரி, நம்ம கூட இங்க போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏரியா. ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? லெங்த் இன்டு பிரெத். ஓகே, இப்ப யூனிட் எழுதலாம். லெங்த் அப்படின்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோம். யூனிட் வந்து மீட்டர். பிரெத்துக்கு யூனிட் மீட்டர். அப்ப மீட்டர் இன்டு மீட்டர், தட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர். டைமென்ஷன் அப்படின்னா லெங்த் 2 தரம் ஸ்கேலை பயன்படுத்துறோம். எல் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கேபிட்டல் லெட்டர்ல எல், அப்புறம் ஸ்கொயர். சொல்லியிருக்கேன் இது எப்படி எழுதணும். இப்ப பாருங்க, அடுத்தது வால்யூம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. உங்க புக்குக்கு என்ன வால்யூம், இந்த ரூமுக்கு என்ன வால்யூம், என்ன ஃபார்முலா எழுதுங்க. கியூபாய்டு இருக்கு. அப்ப வால்யூம் அப்படின்னா லெங்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். length into breadth into height. அப்ப மீட்டர் கியூப். what is the dimension? L cube. சார், இது கியூபாய்டுக்கு தான் இப்படி வருமா சார்னா அப்படி இல்லை. ஒரு கோன் இருக்கட்டும். கோன் அப்படின்னா அந்த கோனுக்கு வால்யூம் என்ன ஞாபகம் இருக்கா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். 1/3ங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு யூனிட் கிடையாது. அதை மெஷர் பண்ண போறது கிடையாது. எதை மெஷர் பண்றோமோ அதுக்கு தான் யூனிட். உன்னோட கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அப்படியே கவுண்ட் பண்ணி 24 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு 24 மீட்டர், 24 செகண்ட் அப்படிலாம் யூனிட்லாம் கிடையாது. 24 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். 24 இஸ் அ நம்பர். இந்த 1/3 இஸ் அ நம்பர். பை இஸ் அ நம்பர். யூனிட் எதுக்கு வரும் அப்படின்னா எதை மெஷர் பண்ணுவோம்? த ரேடியஸ் மெஷர் பண்ணுவோம். அது 2 தரம் வருது. ஹைட் மெஷர் பண்ணுவோம். அப்ப யூனிட்னா என்ன வரும்? அதே மீட்டர் கியூப் தான் வரும். புரியுதா? ஸோ எந்த ஷேப்பா இருந்தாலும் யூனிட் வந்து மீட்டர் கியூப் ஃபார் வால்யூம் அண்ட் டைமென்ஷன் இஸ் எல் பவர் 3 எல் கியூப். ஓகே, வால்யூம் எழுதியிருக்கேன். அடுத்து டென்சிட்டி. ஏற்கனவே பேசணும் நம்ம. டென்சிட்டி ரோ அப்படின்னா என்ன? மாஸ் பை வால்யூம். மாஸ்னா கிலோகிராம், வால்யூம்னா மீட்டர் கியூப். அதை மேல கொண்டு வந்துருங்க. kg m power minus 3. what is the dimension? m l power minus 3. density. okay, linear density. see, densityனா ஒரு பொருள் இருக்கு, அதோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம், அதோட வால்யூமால டிவைட் பண்ணிட்டோம் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டினா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு கம்பி, அது ஒரு லீனியர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கம்பி வச்சு கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் லீனியர் டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் வந்து தேவைப்படுது. ஓகே, அது அந்த கால்குலேஷன்ல எல்லாம் தேவைப்படும். அதாவது நம்ம ஒரு கடையில் போயிட்டு எனக்கு வந்து நான் 3 ஸ்டோரி பில்டிங் கட்டிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 100 மீட்டருக்கு எனக்கு கம்பி லெங்த் வேணும், அது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னா, அந்த 100 மீட்டர் லெங்த் இருக்கக்கூடிய கம்பி இருக்கு இல்லையா, அதுக்கு பில் எப்படி போடுறது? நம்ம வந்து அதோட மாஸ் வேணும் நமக்கு. இரும்பு 1 கிலோ 10 ரூபா அப்படின்னா 100 மீட்டர் கம்பி இருக்கு, ஓகே, அது எத்தனை கிலோ இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். உடனே ஒரு லாரியில் வச்சு வெயிங் பிரிட்ஜில் போய்
அங்கே வெயிட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்து பில் போடலாம் முடியாது. நமக்கு 1 மீட்டருக்கு எத்தனை கிலோன்னு நமக்கு தெரியும். 1 மீட்டர்னா 1 கிலோ, 100 மீட்டர் 100 கிலோ, 1 மீட்டர் அரை கிலோ அப்படின்னா 100 மீட்டர் 50 கிலோ. இரும்போட ரேட்டு 12 ரூபா. அப்போ 50 × 12 ரூபா அப்படி தான் போடணும். ஓகேயா? அப்போ இந்த லீனியர் டென்சிட்டி லாம்டாங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் பை லெங்த். மாஸ் பை லெங்த். மாஸ் கேஜி, லெங்த் மீட்டர். அப்போ கேஜி எம்எஸ் m - 1. வாட் இஸ் த டைமென்ஷன்? ml பவர் -1. திஸ் இஸ் லீனியர் டென்சிட்டி. ஓகே, ஒரு 4 குவான்டிட்டி நம்ம பேசியிருக்கோம், எழுதிக்கங்க. அடுத்து போறேன். ஸோ 5வது குவான்டிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம்? வாட் இஸ் த பிசிக்கல் குவான்டிட்டி? ஸ்பீடு அல்லது வெலாசிட்டி. அடுத்து என்ன எழுத போறேன்? ஃபார்முலா. ஃபார்முலா அப்படின்னா வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஃபார்முலா எழுதிட்டேன். நவ் what is the unit for the numerator? Distance அல்லது displacement, meter. Time அப்படின்னா second. So I should say the unit of speed or velocity is ms - 1. Dimension lt power -1. You understand? Can you try this? Acceleration. So first write the formula, write the unit, write the dimension. Acceleration. Acceleration is velocity by time. Velocity na meter per second, time ku ஒரு second, time and the second மேல போச்சுனா ms - 2, the dimension lt power -2. Linear momentum. Linear momentum. So momentum அப்படினா linear momentum p is equal to mass into velocity. அதாவது ஏதாவது 2 பிசிக்கல் குவான்டிட்டி கையில் கிடைச்சதை எடுத்து பெருக்கிறது அப்படின்னு இல்லை, அதுக்கு ஒரு முக்கியமான மீனிங் இருக்கு. அதனால மாஸையும் வெலாசிட்டியும் பெருக்கிறோம். அதில் என்ன முக்கியமான மீனிங் இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு கண்ணாடி டேபிள் இருக்கு வச்சுப்போம். கண்ணாடி டேபிள், ஒரு கல், ஒரு சின்ன கல் நான் இங்கேருந்து அந்த டேபிள் மேலே போடுறேன். ஆப்ஷன் 1. ஒரு பெரிய கல் இங்கேருந்து அந்த கண்ணாடி டேபிள் மேலே போடுறேன். ஆப்ஷன் 2. ஒரு சின்ன கல் உயரத்துலேருந்து போடுறேன். ஆப்ஷன் 3. ஒரு பெரிய கல் உயரத்துலேருந்து போடுறேன். ஆப்ஷன் 4. அந்த கண்ணாடி டேபிள் ஒரே ஒரு தரம் தான் உடையுது அப்படின்னா எப்போ உடையும்? சின்ன கல் அப்படி விழுகும்போதா, பெரிய கல் பக்கத்துலேருந்து விழுகும்போதா, சின்ன கல் தூரத்துலேருந்து விழுகும்போதா, இல்லை பெரிய கல் தூரத்துலேருந்து விழுகும்போதா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 4வது தான் டேஞ்சரஸ் திங். ஓகே, அப்போ பெரிய கல் அதிகமான வெலாசிட்டி, தட் கிவ்ஸ் யூ மோர் மொமெண்டம். அப்போ மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதுக்கு யூனிட் கேஜி மாஸுக்கு, வெலாசிட்டிக்கு ms - 1. அப்போ டைமென்ஷன் ml t பவர் -1. அடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா F is equal to ma. ஃபார்முலா தெரிஞ்சுன்னா யூனிட் எல்லாருக்கும் எழுத தெரியுமே. ஃபார்முலா தான் யோசிக்கணும். ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ யூனிட், டைமென்ஷன் அதை பார்த்த உடனே எழுதிடலாம். ஃபார்முலா பார்த்த உடனே மாஸுக்கு கேஜி வரும், ஆக்சலரேஷனுக்கு ms - 2 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இது கேஜி ms - 2 அப்படிங்கிறத சுருக்கி நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் ஃபேமஸ் சயின்டிஸ்ட். ஃபோர்ஸுக்கு யூனிட் நியூட்டன். நியூட்டன் SI யூனிட் தான். கேஜி ms - 2 அதுவும் SI யூனிட் தான். இது SI யூனிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த மாதிரி பிரிச்சு எழுதுறதோடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இதை வச்சு நீங்க டைமென்ஷன் எழுதிடலாம். ml t பவர் -2. this is the dimension of force. நியூட்டனுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா NEWTON சொல்லக்கூடாது, kg ms -2 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஒரு 8 குவான்டிட்டி எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது போலாம். ஒர்க்.
அல்லது எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி, பவர். இதுக்கெல்லாம் நம்ம ஃபார்முலா எழுதலாம், யூனிட் எழுதலாம், டைமென்ஷன் எழுதலாம். ஸோ ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது இவ்வளவு தூரம் நகருது. அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் கேப்பபிள் எனஃப் டு டிஸ்பிளேஸ் திஸ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன். ஒர்க் டன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம டாட் ப்ராடக்ட்ல எழுதி FD cos theta அப்படின்னு சொல்லுவோம். F vector dot D vector which is equal to FD cos theta. இது ஒர்க் டன். மேக்ஸிமம் ஒர்க் எவ்வளவு? F into D. சரி, அப்ப அதுக்கு யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன? யூனிட் அப்படின்னா Fக்கு யூனிட் உங்களுக்கு தெரியும். நீங்க ஷார்ட்டா சொன்னீங்கன்னா நியூட்டன் மீட்டர் அப்படி சொல்லுவீங்க. ஆனா இந்த மாதிரி ஷார்ட்டா எழுதும் போது டைமென்ஷன் அதை அப்படியே பார்த்து எழுத முடியாது. நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ல சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஒர்க். இது வந்து யூனிட். This is formula. Now I am going to write the dimension here. Okay. இப்ப force அப்படின்னா mass into acceleration அப்புறம் distance d. Sorry. So இதை வச்சு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் எழுதுங்க அப்படின்னா மாஸ்னா கிலோகிராம், ஆக்சலரேஷன்னா ms minus 2, டிஸ்டன்ஸுக்கு ஒரு மீட்டர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, கேஜி m ஸ்கொயர் s minus 2. இப்போ டைமென்ஷன் நம்ம எழுதலாம். என்ன டைமென்ஷன்? m l ஸ்கொயர் t minus 2. Scientist name for the unit of work is joule. Joule. Energy is the capacity to do work. அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க ஒரு ஜூல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன? கேஜி எம் ஸ்கொயர் எஸ் மைனஸ் 2. இந்த காஸ் தீட்டா பத்தி நம்ம பேசுவோம். ட்ரிகனாமெட்ரி ரேஷியோஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதை முடிச்சிடலாம். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அதை பார்ப்போம். யூ நோ த ஃபார்முலா ஃபார் பொட்டென்ஷியல் எனர்ஜி? mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு அப்படின்னா இட் இஸ் பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன். கீழே ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதுல எனர்ஜி எதுவுமே இல்லை. அந்த கல் மாடி மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு எனர்ஜி இருக்கு. எனர்ஜினா கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். மாடி மேல இருக்கிற கல் ஒர்க் பண்ணுமா? பண்ணுமே. ஒரு மோசமான உதாரணம், நமக்கு பிடிக்காத ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, நம்ம லைட்டா கல்லை அப்படி தள்ளி விட்டோம்னா டக்குன்னு கீழே ஆணு கத்திடுவாரு. ஸோ அந்த கல் ஒர்க் பண்ணுது. ஸோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கு. ரைட். இதுக்கு முன்னாடி இந்த ஜி அப்படின்னா என்ன? ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் டியூ டு கிராவிட்டி, அவ்வளவுதான். வாட் இஸ் திஸ் அப்படின்னா இதுவும் ஆக்சலரேஷன் தான். ஆக்சலரேஷன் பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, த சிம்பல் இஸ் ஜி. அப்ப g means acceleration. Therefore what will be the unit? g ங்கிறது it represents acceleration. What will be the unit? Meter per second square. What will be the dimension? lt power minus 2. Acceleration due to gravity. இப்போ நம்ம இங்கே வருவோம். மாஸ் இருக்கு kg, acceleration due to gravity ms minus 2, அப்புறம் ஹைட்டுக்கு ஒரு மீட்டர். அப்ப இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து என்ன வருது? kg m ஸ்கொயர் s minus 2. இங்க ஒர்க்குக்கு நம்ம என்ன எழுதணுமோ அதே தான் இப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வருது. டைமென்ஷன் எழுதணும் அப்படின்னா we can say m l ஸ்கொயர் t பவர் minus 2. that is the dimension. acceleration due to gravity எழுதிக்கங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதிக்கங்க. எழுதணுமே கைனெட்டிக் எனர்ஜி அது எழுதுங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆங்கிள் தீட்டா அதை எழுதிட்டு சைன் தீட்டா அப்படிங்கிறது சைன் தீட்டா இங்கே எழுதியிருக்கேன். கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஃபார்முலா எழுதணும், யூனிட் எழுதணும், டைமென்ஷன் எழுதணும். ட்ரை பண்ணுங்க. half ஒரு நம்பர், மாஸ் கேஜி, வெலாசிட்டி ms -1, வெலாசிட்டிக்கு ஸ்கொயர், அப்போ என்ன ஆகிடும் கேஜி m ஸ்கொயர் s -2 ஈக்குவல் டு ஜூல். ஜூலுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன கேஜி m ஸ்கொயர் s -2. நியூட்டனுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன கேஜி m s -2. ஓகே, வாட் இஸ் த டைமென்ஷன் ஃபார் திஸ் m l ஸ்கொயர் t பவர் -2. ஆங்கிள் தீட்டா, பிளேன் ஆங்கிள். ஓகே, இதுக்கு ஃபார்முலான்னு ஒன்றும் இல்லை. ஓகே தீட்டா, இதுக்கு யூனிட் என்ன வரும் ரேடியன், டைமென்ஷன் என்ன வரும் ஒன்று வராது. supplementary quantities they don't have any dimensional formula. sin theta அப்படினா ஃபார்முலா வந்து opposite side by hypotenuse. மேல இருக்கிறது வந்து opposite side அப்படினா மேல இருக்கிறது மீட்டர், hypotenuse எப்படி மெஷர் பண்ணுவோம் மீட்டர். ரெண்டுமே கேன்சல் ஆயிருமே. ஆமா, அப்ப என்ன அர்த்தம் நோ யூனிட், நோ யூனிட். இதுக்கு யூனிட் எதுவும் இல்லை, டைமென்ஷன் இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். there are some physical quantities they have unit but no dimension. அப்படி கேட்டா angle. some other physical quantities they don't have unit also and they don't have dimension also. yes, அப்ப sin theta no unit no dimension. எப்போதுமே பிசிக்ஸ்ல ஒரு physical quantity is expressed as a ratio and numerator and denominator ரெண்டுமே சிமிலர் குவான்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூனிட் வராது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கிற மாதிரி வேற சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்போ ஒரு கிளாஸ், பீஸ் ஆஃப் கிளாஸ் இருக்கு. இப்போ லைட் வருது, லைட் வந்து இந்த கிளாஸோட சர்ஃபேஸ்ல வந்து விழுகுது. இது நார்மல், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இது ஏர் மீடியம், இது கிளாஸ். அப்போ லைட் வந்து இட் டீவியேட்ஸ் ஃப்ரம் த நார்மல் டுவர்ட்ஸ் த நார்மல். இட் டீவியேட்ஸ் பிகாஸ் இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். அப்போ லைட் இப்படி போகும், இப்படி வந்து மறுபடியும் இங்கே மாறும். ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். அப்படி வருது. இப்போ இதுல velocity of light in air வந்து ஜாஸ்தியா இருக்கும், velocity of light in glass வந்து கம்மியா இருக்கும். angle of incidence அதிகமா இருக்கும், angle of refraction கம்மியா இருக்கும். refractive index mu அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா velocity of light in rarer medium by velocity of light in denser medium. rarer medium by velocity of light in denser medium. வெலாசிட்டி அப்படின்னா என்ன யூனிட் வரும் மீட்டர் பர் செகண்ட், கீழே மீட்டர் பர் செகண்ட், ரெண்டு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன அர்த்தம் நோ யூனிட். என்ன டைமென்ஷன் நோ டைமென்ஷன். refractive index is a number which is greater than 1 but that number has no unit no dimension. வேற ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். எதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி நமக்கு வேணும் கெரசினோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேணும். அப்ப டென்சிட்டி ஆஃப் கெரசின் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் என்ன சேம் யூனிட். டென்சிட்டி மாஸ் பை வால்யூம், mass by volume. So finally no unit and dimension no dimension. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு குவாண்டிட்டி, லீனியர் மொமெண்டம். ஓகே, அதை அப்படியே எடுத்துக்குவோம்.
அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஓகே, கவனி. ஸோ சீரியல் நம்பர் 7ல் என்ன இருந்துச்சு? லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் என்ன எழுதியிருந்தோம்? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. என்ன யூனிட்? kg ms minus 1. என்ன டைமென்ஷன்? ml t பவர் மைனஸ் 1. இப்போ ஒரு குவான்டிட்டி நான் புதுசாக எழுதுறேன். இப்போ 16 வரைக்கும் முடிஞ்சு. 17 இம்பல்ஸ். இம்பல்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபோர்ஸ் இன்டு டைம். ஓகே, ஃபார்முலா சொல்லிட்டேன், நீங்க எழுதுங்க. யூ ரைட் த யூனிட், ரைட் த டைமென்ஷன். இம்பல்ஸ் ஃபோர்ஸ் இன்டு டைம். அதாவது ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் இம்பல்ஸ். செவுத்துல ஆணி அடிக்கணும் அப்படின்னா ஆணியை வச்சுட்டு சுத்தியில வச்சு டக் அப்படின்னு அடிப்போம். டக் அப்படி அடிப்போம். ஆணி மேல சுத்தியில வச்சு அப்படி அமுக்கிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு பேர் தான் இம்பல்ஸ். ஒரு கிரிக்கெட் பால் வருது, பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்காரு, பவுலர் அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டே இருப்பார். வந்து அப்படி தூக்கி வீசி அங்கேருந்து பால் வந்துட்டு இருக்கும். பேட்டு டக் அடிம்பார். அது வாட்டில் 6 ரன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சவுண்டு டக், அந்த சவுண்டு தான் பாலும் பேட்டும் கான்டாக்ட் வந்தது. அதுதான் அந்த ஃபோர்ஸ் ஆக்டட் ஃபார் அ வெரி ஸ்மால் டைம். அதுக்கு பேர் இம்பல்ஸ். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். டைமுக்கு செகண்ட், மல்டிப்ளை பண்ணா kg ms minus 1. அப்ப என்ன டைமென்ஷன்? ml t பவர் மைனஸ் 1. அப்ப இதுவும் சேம் டைமென்ஷன் இருக்குது, சேம் யூனிட் இருக்குது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இதுல 2 different physical quantities. 2 different physical quantities can have the same unit, and same dimension. ஓகே, புரியுதா? இது வேற பிசிக்கல் குவான்டிட்டி, வேற பிசிக்கல் குவான்டிட்டி, ஆனா யூனிட் வந்து சேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, சேம் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ டிஃபரண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் ஹாவ் த சேம் யூனிட். அந்த யூனிட் டைமென்ஷனுங்கிறது அதுக்கு யூனிக்காக உள்ளது இல்லை. நம்ம பேர் மாதிரி, இப்போ என் பேர் அருணாச்சலம் அப்படின்னா நான் மட்டும்தானா அப்படின்னா இல்லை. ஒரு படத்தில் ரஜினிக்கு பேர் கூட அருணாச்சலம், ரைட்டா? அது மாதிரி டிஃபரண்ட் பீப்புள் கேன் ஹாவ் த சேம் நேம். பவர் அப்படின்னா என்ன? இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம முடிச்சிடலாம், அப்புறம் டீட்டெயில் டிஸ்கஷன் வரலாம், ஈஸியாக போகலாம். ஓகே, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். Angular displacement, angular velocity, angular acceleration. Let's write the formula, unit and dimension for this. Okay, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. Angular displacement அப்படின்னா angle, angular velocity omega, angular acceleration alpha. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? யூனிட், டைமென்ஷன். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதுவோம், அடுத்து யூனிட் எழுதுவோம், அடுத்து டைமென்ஷன் எழுதுவோம். ஓகே, ஆங்கிள்னா ஒரு ஃபார்முலாவும் இல்லை, ஓகே தான், தீட்டா தான். இதுக்கு யூனிட் வந்து ரேடியன், இதுக்கு டைமென்ஷன் இல்லை. Angular displacement means angle. நம்ம அந்த கதவை திறந்துட்டு வெளியில போனோம், கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கதவு இப்படி இருக்கு, கதவை நம்ம வந்து இப்படி திறக்கிறோம், திறந்துட்டு வெளியில போறோம். இது என்னது? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. இந்த ஃபேன் சுத்துது, எவ்வளவு வேகமா சுத்துது? ஆங்குலர் வெலாசிட்டி ரேடியன்ஸ் பெர் செகண்ட். ஸோ இதை எழுதும் போது ரேடியன் செகண்ட் பவர் மைனஸ் 1. டைமென்ஷன் என்னன்னா ரேடியனுக்கு கிடையாது, இதுக்கு உண்டு. அப்ப டி பவர் மைனஸ் 1. ஆங்குலர் வெலாசிட்டி டி பவர் மைனஸ் 1. ஆங்குலர் அக்சலரேஷன் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ரேடியன் பர் செகண்ட், கீழே ஒரு செகண்ட், அப்ப என்ன வரும்? ரேடியன் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ வாட் வில் பி த டைமென்ஷன்? டி பவர் மைனஸ் 2. தட்ஸ் ஆல்.
ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம்.